Hi viewers, welcome to our channel. எல்லாரும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்பைசியான ஒரு வீடியோ தான். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு கத்திரிக்காய். பிரியாணி கத்திரிக்காய் அவங்கவுங்க ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்கங்க. நான் என்னோட ஸ்டைல் கத்திரிக்காய் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க கத்திரிக்காய் போட சொல்லி. ஸோ நான் சொன்னேன் சரி ஓகே இன்னைக்கு அது போடலாம் அப்படின்னு பார்த்தேன். இன்னைக்கு கத்திரிக்காவும் எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு. ஸோ நான் அதனால் இன்றைக்கி உங்களுக்கு பிரியாணி கத்திரிக்காய் எள்ளு போட்டு பண்ணுற கத்திரிக்காய் தான் ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் அது ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பிரியாணிக்கு ஒரு அட்டகாசமான ஒரு சைட் டிஷ் தான் எள்ளு கத்திரிக்காய். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பிரியாணிக்கு. இந்த பிரியாணி பண்ணுறோன்னா இது கண்டிப்பாக இருக்கணுங்க, அப்போ தான் எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் பிரியாணிக்கு. ஸோ எங்கள் வீட்டில் இது ரொம்ப ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் யார் பிரியாணி சாப்பிட்டாலும் இந்த கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் இன்றைக்கி என்னோடய கத்திரிக்காய் ஸ்டைல் எப்படி பண்ணுறேன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கு என்னென்ன வேணுன்ற இன்க்ரீடியன்ஸை முதல்ல சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நமக்கு நல்லெண்ணெய். மோஸ்ட்லி இந்த கத்திரிக்காய் நீங்கள் நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகு. இதுதான் மிளகு வெடிக்க விட்டு தான் நம்ம அந்த கத்திரிக்காய் பண்ண போகிறோம். அதுதான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இது ரெண்டும் நீங்கள் கண்டிப்பாக போடணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆனியன் வேணும். அப்புறம் பூண்டு மட்டும் தான் போடணும், இஞ்சி போடக்கூடாது. ஸோ பூண்டை நான் நல்லா இடித்து வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா, தக்காளி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வெறும் மிளகாத்தூள் போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி தண்ணி ரொம்ப முக்கியமாக இதில் போடணும். நம்ம இதெல்லாம் எண்ணெயில் போட்டு வதக்கும் போதே கத்திரிக்காயையும் நம்ம தண்ணியிலேருந்து எடுத்து நல்லா போட்டு ஃப்ரெஷ் கத்திரிக்காய், முடிஞ்ச வரைக்கும் கத்திரிக்காய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் இது ரொம்ப நல்லா டேஸ்ட் வரும். ஸோ அதனால் கத்திரிக்காவை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க. கத்திரிக்காவை போட்டு இதெல்லாம் போட்டு நம்ம கத்திரிக்காய் வதக்கி முடித்ததுக்கப்புறமா வெறும் மிளகாத்தூள் போட்டுட்டு சால்ட்டு போட்டுட்டு புளி தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அப்போ என்ன ஆகும்னா நல்லா அது ஒரு பக்கம் நல்லா கொதித்து பாயில் ஆகி அப்படியே கத்திரிக்காய் நல்ல எண்ணெயிலே வெந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாருங்கள், இந்த ஜீரகம் இருக்குல்ல, ஜீரகமும் நெக்ஸ்ட்டு வெந்தயம், இது ரெண்டுத்தையுமே நம்ம ஒன்றா போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். வித்தவுட் ஆயில் நல்லா பேனில் ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எள்ளை தனியாக வறுத்துட்டு அதையும் இதேமாதிரி பொடி பண்ணி, இந்த வறுத்து பொடி பண்ணுறது மட்டும் எதுவுமே எண்ணெய்லாம் ஊற்ற வேண்டாம், சும்மா பேனில் ஃப்ரை பண்ணி வறுத்திங்கன்னா போதும். வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் இப்போ உங்களுக்கு இது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதே ஸ்டைலில் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள், கத்திரிக்காய் செமையாக அட்டகாசமாக வரும். ஓகே வாங்க நம்ம இப்போ போய் கத்திரிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பு பற்ற வைக்கிறேன். ஸோ இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் நல்லா ஒரு குழி கரண்டி ஊற்றிக்கோங்க. இப்போது கடுகு போட்டேன், வெடிக்கிறேன். இப்போது மிளகு போட்டுக்கிறேன். மிளகு கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ மிளகு போட்டதுக்கப்புறமா இதில் ஆனியன், ஆனியனும் போட்டுட்டு பச்சை மிளகாவையும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றாவே வதக்கிக்கலாம். ஸோ இதில் கொஞ்சோண்டு பூண்டியும் சச்சை பூண்டியும் போட்டுடுறேன். இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா தக்காளி அதில் போட்டுடலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை. ஸோ இதை போட்டுட்டு நல்லா வதக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காயையும் அதில் போட்டுறோம். ஏன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கணும். ஸோ அதனால் நம்ம கத்திரிக்காயை போட்டுடலாம். இதை நீங்கள் நாளாக வகுந்துட்டு போடுறதாலும் போட்டுக்கலாம், நல்லா கட் பண்ணிவிட்டு போடுறதாலும் போட்டுக்கலாம். அது உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். நான் கத்திரிக்காவை அப்படி போட்டிருக்கேன். ஸோ இதை அப்படியே எண்ணெயிலே நல்லா பெரட்டணும். சால்ட்டு போட்டுட்டேன். க்ளோஸ் பண்ணி மூடி வைக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. தெரியுதா உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சிருக்கிறது? ஸோ அதனால் இப்போ நம்ம கத்திரிக்காவும் நல்லா வெந்துருச்சுங்க. ஸோ
ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த புளி தண்ணி இருக்குல்ல அதை ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கத்திரிக்காவை கொதிக்க விட போகிறோம். ஸோ புளி தண்ணியை நான் இதில் ஊற்றிடுறேன். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் காணுமான்னு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. ஸோ பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு கத்திரிக்காயெலாம் நல்லா மேஷ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னல ஜீரகமும் வெந்தயமும் இது வந்து வெந்தயம் கம்மியாகவும் ஜீரகத்தை வந்து அதிகமாக இப்போது ஜீரகம் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து வெந்தயம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் அந்த மாதிரி எடுங்க. ரொம்ப அதிகமாக வெந்தயம் எடுத்துடாதீங்க, கசப்பு கொடுத்துரும். ஸோ அதை நம்ம லைட்டாக வறுத்துட்டு நான் வந்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பவுடர். இது நீங்கள் வந்து ரெடிமேடாக கூட பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு கூட நீங்கள் தேவைப்படும் போது கத்திரிக்காய் செய்யும்போது போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இதுதான் இதோட ஃப்ளேவரே. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ இதை நல்லா அதோட இது பண்ணி விட்டுருவோம், மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா வெந்நி வேணால் கொதிக்கிற வெந்நி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை தண்ணியாக வேண்டாம் எனக்கு ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா விட்டுருங்க. ஏன்னா இது பொடி போட்டோன்னே உங்களுக்கு கொஞ்சம் இருகல் கொடுத்துரும். இப்போது எள்ளும் இதே மாதிரி நான் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ எள்ளு பொடியும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். எள்ளு போட்டால் தாங்க அந்த கத்திரிக்காயோட டேஸ்ட்டே வரும். ஸோ அதனால் நம்ம வந்து எள்ளு போட்ட உடனே வதக்கிடலாம். ஆல்மோஸ்ட் நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு பிரியாணி கத்திரிக்காய். இப்போ ஃபைனலாக இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ ஒரு நிமிஷம் அப்படியே அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஆயிலெலாம் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே வச்சு ஆஃப் பண்ணிடலாம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். என்னென்னா அந்த கத்திரிக்காய், எள்ளு கத்திரிக்காய். இது வந்து பிரியாணிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பிரியாணிக்கு இது வந்து பர்ஃபெக்டான ஒரு சைட் டிஷ்ஷு. ஸோ இது வந்து எங்கள் வீட்டிலலாம் பிரியாணிக்கு கண்டிப்பாக கத்திரிக்காய் இல்லாமல் பசங்களும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்மளோட லிங்க் ஷேர்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.